வணக்கம், நான் உங்கள் வாசன். டிடிஎஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வ்ளாகில் எங்கே போக போகிறோம்னா தெரியாதுங்க, உண்மையாகவே தெரியாது. ஆக்சுவலி ஹோம் டவுனுக்கு தான் போயிருப்போம். பட் பைக்கை ரைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்கே போக போகிறோன்னே தெரியாது. ஏன் எதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வ்ளாகில் சொல்லியிருப்பேன். ஸ்டார்டிங்கே சொல்லிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டு இருக்கோங்க. டிடிஎஃப் ரொம்ப நாள் கழித்து ஒருத்தங்க அவங்களோட சொந்த ஊருக்கு போகிறாங்கன்னா அந்த மனுஷன் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம விலாகை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ அவ்வளோ ஹாப்பியாக ரைட் பண்ணியிருப்பேன். நீங்கள் இந்த விலாகை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சம்பவம் நமக்கு எந்த எபிசோட்லங்க நடக்காமல் இருந்திருக்கு. இந்த எபிசோட்லேயும், அதாவது இதுதான் கடைசி எபிசோட். ஸோ நம்ம தமிழ்நாடுக்கு ரீச் ஆகிடும். ஸோ கடைசி எபிசோடில் கூட வச்சு செஞ்சிருச்சு. அது என்ன ஏது அப்படிங்கிறத வாங்குங்க பார்க்கலாம். டிடிஎஃப் டைம் 8:15 ஆச்சுங்க. இன்னும் நமக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது? ஆக்சுவலாக நம்ம எங்கே போகிறோன்னே தெரியாமல் தான் போயிட்டுருக்கோம். அதுக்கு ரீசன் வேறு எதுவுமே இல்லைங்க. ஸோ இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன சம்பவங்கள் நடந்துடுது. இன்னும் இப்போ போயிட்டுருக்கிறோம், அவர் பாட்டு திருப்புறாரு. பட் எல்லாமே நான் பார்த்து தாங்க போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே போகலாம் அங்கே போகலான்னு சொன்னால் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து எல்லாமே கெட்டு போயிடுது. அதனால இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு சொல்லி பிளானே பண்ண போகிறது இல்லை. தமிழ்நாட்டுக்கு கூகுள் மேப் போட்டு நான் பாட்டுக்கு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம கோயம்புத்தூருக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா 1400 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நம்ம பெங்களூருக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா 1078 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. அப்படியே நைட்டு காலையிலன்னு ஜாலியாக ஓட்டலாம். எங்கள் சாயந்தரம் டைமில் போய் ரூம் எடுத்துக்கலான்னு ஒரு ஐடியா. பட் எதுவுமே பார்த்தா நம்ம நினச்ச மாதிரி நடக்கிறது இல்லைல்ல. அது அப்படியே போகிற போக்கில் போட்டுங்க. நம்ம டாப் பாக்ஸ் உடஞ்சி தொங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு கையை வச்சு தாங்கி பிடிச்சிட்டு தான் வந்துட்டுருக்கேன். ஏன்னா இன்னொரு பக்கமும் மொத்தமாக உடஞ்சிருச்சுன்னா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. இதை தூக்கி நான் பேக் சீட்டில் கட்டிடலான்னு பார்த்தா நான் ஆல்ரெடி பேக் பேக் ஒன்று கேரி பண்ணுறேன். அதுதான் பெரிய பிரச்சனை. அதனால பேக் பேக் கேரி பண்ணுறதுனால இதை பின்னாடி சீட்லேயும் மாட்ட முடியாது. இன்னொரு 2 கிலோமீட்டர்ஸில் ஏதோ வெல்டிங் ஷாப் வருதுன்னு ஒரு அண்ணா சொன்னார். பார்ப்போம், வந்துச்சுன்னா சூப்பருங்க. ஓகே பையா. இது 2 பக்கமும் உடஞ்சிருச்சுங்க. लेकिन वो 12 बजे तक रहता चालू. ये बोल रहा है बंद की करके एक बार इसके साथ में. ஓகே பையா. நம்மளோட அந்த பஞ்சி ரோப் தாங்க பிடிச்சிருக்கு. நல்ல வேலை அந்த பஞ்சி ரோப்பை இவ்வளோ டைட்டாக கட்டினேன். இதோ இங்கே ஒரு வெல்டிங் கடை இருந்திருக்கு, பட் மூடிட்டாங்க. அந்த அண்ணாவை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் மூடி இருக்கும், நீங்கள் போங்க, எதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. நமக்காக தாங்க இந்த அண்ணாவே அனுப்பிச்சுட்ருக்காங்க. பரவாயில்ல. டிடிஎஃப் க்ளோஸ் பண்ணிட்டாங்களாமாங்க. சே, நம்ம டாப் ரேக் தனியாக கண்டே வந்துருச்சு. பட் இங்கே ஒரு என்ன பெரிய ஒரு ஹாப்பினஸ்னால் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்கங்க. பையா தேங்க்யூ. ஸோ நம்ம வண்டி ஓடுது, அவங்க தாங்க கட்டிகிட்டு இருக்காங்க. யாருங்க இந்த மனுஷன்? யார் நமக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டிகிட்டு இருக்காரு? தெய்வம்யா, தெய்வம்யா. பரவாயில்லைங்க. நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை, யாரையுமே கூப்பிடல. பட் சும்மா நான் நின்று இதெல்லாம் கட்டிகிட்டு இருக்கிறத பார்த்து நமக்காக ஹெல்ப் பண்ண வந்தார். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அண்ணா தான் வந்தார். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ டிடிஎஃப் இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக வெல்டிங் கடை நமக்காக திறக்கிறாங்களாமா. அதாவது வெல்டிங் கடைன்னா வெல்டிங் கடை கிடையாது. ஸோ இவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வீட்லேயே இந்த வெல்டிங் மிஷின் வச்சுருக்காங்களாமாங்க. ஸோ நாங்கள் போய் வெல்ட் பண்ண போகிறோம். ஓகே பையா, தேங்க்யூ. நம்ம பைக்குக்கு வெல்டிங் வைக்க ஆரம்பிச்சாச்சுங்க. இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த வெல்டிங் பேர் ஏதோ சொன்னாங்க. இங்கே எத்தனை பசங்க வந்துட்டாங்க தெரியுமா நமக்காக. இவங்க எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. அவங்க ஸோ அவங்க தான் நம்மளை நல்லா கேர் பண்ணிட்டாங்க. இவங்க அதுக்கப்புறம் அவங்க எப்படியோ ஒரு வழியாக அப்படி இப்படின்னு சொல்லி பேசி இந்த வெல்டு வைக்கிறவரோட மனசை மாற்றி நைட்டு தூங்கிட்டு இருந்தவங்களை எழுப்பி விட்டு நமக்காக பார்த்தீங்கன்னா வெல்டிங் வைக்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்கங்க. டிடிஎஃப் கலரை பார்த்தீங்களா? ப்ளூ கலர் ஃப்ளேமுங்க. பா டைம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தா 11:45 ஆச்சு. ஒரு வழியாக நம்ம வெல்டிங்லாம் முடிச்சாச்சு. வெல்டிங்கை முடிச்சுட்டு இனி கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த கொஞ்சம் லூஸாக தாங்க இருக்குது. லைட்டாக பார்த்தா அந்த ஷேக்னஸ் ஃபீல் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதனால பார்த்தா ஆல்ரெடி நம்ம கட்டின மாதிரி பஞ்சி ரோப்பையும் சின்னதாக பார்த்தா இந்த க்ரீன் கலரையும் ஸோ இந்த கயிறியை வச்சு கட்டியாச்சு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இன்னொரு 1000 கிலோமீட்டருக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ நம்ம பசங்க தாங்க ஹெல்ப் பண்ணுது. ஸோ இத்தனை பசங்க நம்ம கூடயே இருந்தாங்க. ஸோ உண்மையாகவே ஹலோ ஹலோ. ஸோ எல்லாரோட முகத்தை பார்த்துக்கோங்க டிடிஎஃப். ஸோ
ஸோ வந்து இந்த அண்ணன் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் உருன்னு தான் இருந்தார், அதுக்கப்புறம் நல்லா பேசிட்டாரு. ஸோ வந்து இவங்க தாங்க உண்மையாக பெஸ்ட்டு. ஸோ வந்து இந்த அண்ணன் இவரு அதுக்கப்புறம் இவர் வந்து வெல்டிங் வச்சார், இவர் தான் நமக்காக வெல்டிங் வச்சார். அப்புறம் இவரை மறந்துட்டேன், இவரும் நமக்காக நல்லா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாருங்க. தேங்க்ஸ் பையா. இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு, அதெல்லாம் மோட்டோ விலாகிங்ல பேசலாங்க. ஓகே டிடிஎஃப் வாங்க வண்டி எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, இந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சுங்க. பட் வந்து நம்ம பசங்க கொஞ்சம் தூரத்துக்கு நம்ம கூட தான் வருவாங்க. ஜாலியாக பசங்க கூட கொஞ்சம் நேரம் நின்று ஜாலியாக பேசிட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாம். கமான் பையா. வா, உண்மையாக வேற லெவலுங்க, வேற லெவலு. எப்படி நாங்கள் ஃப்ரெண்ட் ஆனோன்னு வந்து பார்த்தீங்கன்னா கோ பையா, எப்படி நாங்கள் ஃப்ரெண்ட் ஆனோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் நின்றுட்டு இருந்தேங்க. ஸோ வந்து இந்த மாதிரி உடஞ்சிருச்சா உட்காந்து கட்டிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு அண்ணா வந்தார், அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இவங்க வந்தாங்க. நான் வந்து நார்மலாக ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் நான் பேசுகிறத வச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு உங்களுக்கு. அதுக்கப்புறம் பேசிகிட்டே இருக்க அதுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ நாங்கள் வந்து ஒரு தாபாவுக்கு வந்திருக்கோம். ஸோ வந்து இந்த தாபாவில் உட்காந்து கொஞ்சம் நேரம் டீ குடிச்சிட்டு ஜாலியாக பேசிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு எல்லாம் பிரிஞ்சிருவாங்க. பட் உண்மையாகவே வேறு லெவல் இன்னைக்கு டே. ஸோ வந்து உண்மையாக சொல்ல போனால் டாப் பாக்ஸ் உடஞ்சது, அதாவது டாப் ரேக் உடஞ்சது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த மாதிரி நல்ல உள்ளங்களை வந்து நம்மளால மீட் பண்ண முடிஞ்சது. ப்ரோ ஹெவன். யா ப்ரோ, இட்ஸ் எ ஹெவன். ஸோ வந்து சொர்க்கத்தை அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்கங்க பைக்கில் ஓட்டி. ஸோ வந்து எல்லாருமே ரைட் போகணுன்னு ஆசைப்பட்டுருக்காங்க. பயா பட் பி சேஃப். ஓகேவா? நோ ப்ராப்ளம், கோ. பயா பி சேஃப், மச் பவர். अरे यप्पा सावी oh my leg. happy journey. என்னடா இது கிளட்ச் விட தெரியலையே தலைவருக்கு. Here. Bro, how was the bike? Super. Evan. Me. हम अबे मी कुठे चालवलं? அடிச்சுக்காதீங்க எல்லாருக்கும் இருக்கு. அட இவங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சுங்க. பைக்கை திருடிட்டு போயிருப்பாங்கன்னா துளி கூட வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு பயம் கிடையாது. பட் இவங்க கீழே விழுந்துட்டாங்களோ அது மட்டும் தாங்க பக்குன்ட்டே இருந்துச்சு. இவங்களுக்கு ஒன்றா இருக்கக்கூடாது, நம்ம பைக்குக்கும் ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்புறம் பார்த்தா வந்துட்டாங்க. எனக்கு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், நானே பேசிக்காக வந்து எனக்கு ஒரு சூப்பர் பைக் கிடச்சதுன்னா நிறைய தூரம் ஓட்டி பார்க்கணுன்னு தான் ஆசைப்படுவேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தைரியத்தில் இருந்தேன். சரி மேபி தான் விழுக வாய்ப்பு இருக்குது, எனக்கு தெரிஞ்சு அவங்க நிறைய தூரம் ஓட்டி பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னு நினச்சேன். அதே மாதிரி பார்த்தா நிறைய தூரம் தான் ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஓகேங்க, இதோ சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். அண்டா கறி வந்துருச்சு அண்ட் வந்து ரொட்டி வந்துருச்சு. ஸோ வந்து சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சிருவேன். சாப்பிட்டு முடிச்சு வண்டி எடுத்துகிட்டு போக வ்ளாக் பண்ணுறேங்க. ஓகே பையா, பாய். டோன்ட் வரி, ஐ வில் சே 4 mantra. Take it. One is hard work, dedication, patience, continuity. It leads to success. Okay, bye bro, love you. Bro, your wish come true. Yeah, of course it will come true, bro. Yeah. Come on. Okay, Prathon. Okay, bhaiya. Okay, see you later. Love you lots, bro. Yeah, love you lots, bro. Love you too. Don't worry about anything, okay, va? It will happen. Yeah. Don't worry. Go slowly. Yeah, of course, bro. Bro. I will go fast, but even I will stay safe. Don't worry. Okay, we will meet soon. Of course we will meet, bro. Okay, bro. Leh Ladakh. Okay, bro. Bro. One day Leh Ladakh with us. Yeah, of course. I already completed last year. Okay. But it's okay. We can go once again. Stay safe. Okay, bro. Bye. ஓகே ப்ரோ. ஓ மை காட், உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப சச் அ லவ்லி பர்சன்ஸுங்க. இவங்களோட தாய்மொழி மராத்தி தாங்க. ஸோ வந்து இவங்க எல்லாருமே இந்த மகாராஷ்டிரா ஊரை சேர்ந்தவங்க தான். இப்போ நம்ம எந்த ஊரில் இருக்கோம்னா மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் தாங்க இருக்கோம். உண்மையாகவே சொல்கிறேன், செம்மையான பர்சன்ஸுங்க. ஏதோ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். ஸோ வந்து உண்மையாகவே என்ன ஒரு நல்ல உள்ளங்களை சம்பாதிச்சிட்டேன். ஃபோன் நம்பர்லாம் எடுத்துக்கிட்டேங்க. சப்போஸ் அடுத்த வாட்டி நம்ம நாக்பூர் சைடு வந்தோம்னா கண்டிப்பாக அவங்கள கான்டாக்ட் பண்ணி ஜாலி பண்ணலாங்க. ஆனால் அவங்க சொன்னது தான் என் மனசுக்குள்ளே கஷ்டமாக போயிடுச்சு. இனிமேல் எங்கள் வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி பைக்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னாங்க. நான் தான் உங்ககிட்ட ரொம்ப சொல்லிகிட்டே இருந்தேன், ஏங்க நானே அப்படி தாங்க இருந்தேன்.
பட் எனக்குள்ளே வந்து நம்பிக்கை இருந்துச்சு, நான் கண்டிப்பாக இந்த பைக்கை வாங்கிடுவேன், கண்டிப்பாக நம்ம லைஃப் நல்லா மாறும்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். கடைசியில் மாறிச்சு. நீங்களும் நம்புங்க, கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக நடக்கும். நான் உங்களுக்கு 4 மந்திரம் சொல்லித்தரேன். டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க், பேஷியன்ஸ், கண்டினியூட்டி. இதை மட்டும் விட்டுறாதீங்க. எந்த துறையை நீங்கள் எடுத்தாலும் சக்ஸஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் வார்த்தை உண்மையாகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் வருத்தப்பட்டாங்கங்க. என்னோடய வயசு 21ன்னு சொன்ன உடனே எங்கள் வயசெல்லாம் 23, 24 ப்ரோ, பட் எங்கள் வாழ்க்கையிலலாம் இந்த மாதிரி எந்த ஒரு ஹாப்பினஸும் நடக்கலை அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஹாப்பினஸ்ங்கிறது நமக்குள்ளே தான் இருக்குது, வேறு எதுலேயுமே இல்லை. இதெல்லாம் வந்து பார்த்தா லாங்குவேஜ் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, இந்த இங்கிலீஷில் சொல்லவும் வர மாட்டேங்குது. பட் அப்படி இருந்தாலும் தட்டி திணறி அப்படியே சொல்லிட்டேன். எல்லாமே நம்ம மனசில் தான் இருக்குது, நீங்கள் ஜாலியாக இருங்க, எல்லாமே நல்லா தான் நடக்கும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னேன். இன்னும் நம்ம தமிழ்நாட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா 1178 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ஹைதராபாத்துக்கு இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு சரியா தெரில. முன்னாடி ஏதாவது போர்டு வரும், அந்த போர்டு பார்த்து சொல்கிறீங்க. டிடிஎஃப் கொஞ்சம் கொஞ்சமாக விடிய ஆரம்பிச்சிருச்சுங்க. டைம் எவ்வளோ ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் 5 o'clock. எக்ஸாக்ட் டைம் சொல்ல போனால் 4:56 ஆச்சுங்க. இன்னும் நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா வெயிட் பண்ணுங்கள், ஸ்பீடு பிரேக்கர் ஏறிக்கலாம். அப்பா, டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 6 o'clock ஆச்சுங்க. இன்னும் நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா 815 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. எதில் இருக்குது? கூகுள் மேப்பில் இருக்கா இல்லை சாதா மேப்பில் இருக்கா? வா, எங்கே போகிறேன்? எஸ், கூகுள் மேப்பில் தாங்க இருக்குது. டச்சு அப்பப்போ ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க, க்ளவுஸ் போட்டிருக்கிறதுனால. நல்ல வெளிச்சம் ஆயிடுச்சுங்க. இன்னும் நம்ம பெங்களூருக்கு 450 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது. அண்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே போய் ரீச் ஆகிறதுக்கு 717 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அப்படியே நம்ம கோயம்புத்தூருக்கே போயிடலாமான்னு தான் நான் யோசிக்கிறேன். பட் வேணாங்க, வெளிச்ச டைமில் போனால் தான் அது ஒரு தனி ஃபீலுங்க. நம்ம சொந்த ஊருக்குள்ளே நம்ம சூப்பர் பைக் எடுத்து வர போகிறோம். எத்தனையோ இடத்துல ஓட்டியாச்சு நம்ம பைக் எடுத்துகிட்டு, வேறு லெவலில் விளையாண்டாச்சு. பட் அந்த சொந்த ஊருக்குள்ளே ஓட்டுற ஃபீலே தனி தானே. ஏன்னா எவ்வளவோ வருஷம் கனவுங்க எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு சூப்பர் பைக் நிறுத்தணும்னு. ஏதோ ஒரு vlogல கூட சொல்லியிருப்பேன், டிடிஎஃப் கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு நாள் நம்ம சூப்பர் பைக் நிற்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அந்த டைமில் நிறைய பேர் சிரித்தாங்க, ஏய் சூப்பர் பைக்கில் எவ்வளோ வரும் தெரியுமா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அப்படி இப்படி சம்திங் ப்ளா 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 ப்ளா. ஈவன் என் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக ஒரு வழியாங்க ஹார்ட் ஒர்க் பே ஆஃப், அதுதான் சொல்லி ஆகணும். உங்களோட ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், கண்டினியூட்டி, பேஷியன்ஸ், இதை மட்டும் விட்டுறாதீங்க. டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 11:35 ஆச்சு. இன்னும் நமக்கு பெங்களூருக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட் 55 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. சேம் டைமில் நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா 385 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பெங்களூருக்கு வந்து ரீச் ஆகிடுவோம். பட் என்ன யோசிக்கிறேன்னா, தமிழ்நாடு ரொம்ப பக்கம் தாங்க, கிட்டத்தட்ட 1150 கிலோமீட்டர் பக்கம் அசால்ட்டாக ஓட்டிட்டு வந்துட்டோம் இப்போ வரைக்கும். ஸோ வந்து நேற்று நைட்டு பைக் எடுத்தோம், இப்போ வரைக்கும் 1150 கிலோமீட்டர் பக்கம் கவர் பண்ணிட்டோம். அப்படியே நம்ம தமிழ்நாட்டுக்கே போயிடலாமான்னு யோசிக்கிறேன். பட் வந்து பிரச்சனையே என்னென்னா, நம்ம கூகுள் மேப்பில் இன்னும் நைட்டு தான் போய் ரீச் ஆகும்னு சொல்லுது. இன்னும் நிறைய வேலை இருக்குங்க. நம்ம வீட்டுக்கு போய் நம்மளோட ஜாவியஸை மறுபடியும் புதுசாக ரெடி பண்ண போகிறேன், வேறு லெவலில். இன்னும் நம்ம பெங்களூருக்கு ஜஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது. கேமரா ரெக்கார்ட் ஆகுதா? எஸ், ரெக்கார்ட் ஆகுது. டிடிஎஃப் சரியான டிராஃபிக்குங்க. இப்போ இருக்கிறதெல்லாம் ஒரு டிராஃபிக்கே கிடையாது. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நகரம் இல்லைங்க, அப்படியே ஊர்ந்தே தான் பைக் ஓட்டிகிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். இப்போ கொஞ்சம் இடத்துல கேப் இருக்குது, அதை வச்சு நம்ம பூந்து போயிடலாம். அங்கே நிறைய டிராஃபிக் இருக்குது, அங்கே மாட்டி போகணும்னு நினைக்கிறேங்க. ஸோ வந்து கேமரா ஆன் பண்ணி காட்டலான்னு நினைக்கிறேன், பக்குங்க. கேமரா ஆன் பண்ணுற ஆனே ஆகலை. அப்புறம் கொஞ்சம் ஓரமாக நிறுத்தி பேட்டரியை கழட்டி மாட்டினேன், அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. டிடிஎஃப் அந்த பக்கம்லாம் பாருங்களேன், நல்ல கருமேகங்கள்ங்க. அப்பப்போ லைட்டாக சில்லுன்னு காற்றடிக்குது. அப்போ வந்து சீக்கிரமாக மழை வந்துடுங்க, நிறைய சான்சஸ் இருக்குது மழை வர்றதுக்கு. அது கொட்டினா சரியான கொட்டு போகுது. பட் நான் இன்னும் நிறைய தூரம் போய்க்கலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. டிடிஎஃப் மழை வர ஆரம்பிச்சிருச்சுங்க நல்லாவே. பால் கொட்டிட்டு போகுதுங்க. எங்கேருந்து கொட்டுது? இங்கே சின்னதாக ஹோல்ஸ் இருக்குது, அதுலேருந்து வந்து பாருன்னா பால் லீக் ஆகிட்டே வருது பாருங்களேன். அடாடாடாடாடா, நம்ம சவுத்து சைடில் எவ்வளோ அழகாக மழை பெய்யுது. ஆனால் நார்த் சைடில் பாருங்கள் சுட்டெரிக்குதுங்க சூரியனு. நானும் ரொம்ப தூரமாக நின்று போயிட்டுருக்கேன் டிடிஎஃப் ஒவ்வொரு டிராஃபிக்லேயும். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு நல்ல ஹைவே வந்துடும் நம்புகிறேன். அப்பா எவ்வளோ டிராஃபிக் தெரியுமாங்க இங்கே.
பயங்கர டிராஃபிக்குங்க. ஹைதராபாத்லேருந்து தப்பிச்சு நம்ம பெங்களூரில் வந்து மாட்டிக்கிட்டேன். ஏய், நமக்கு முன்னாடி யாரோ கப்புள்ஸா ஜோடியா வச்சு என்ன வளர்றேன், அது அவங்கள பார்த்த உடனே வார்த்தை வரலைங்க. 2 பேரும் ஜோடியாக கட்டி பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்கங்க. முதல்ல இவங்கள ஓவர்டேக் பண்ணணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னடானா மழை அடிச்சு பிரிச்சுது, இப்போ வெயில் அடிச்சு பிரிக்குது. சரி, 2 பேரும் டாக் டீம் மேட்ச் போட்டு விளையாடுவாங்க போல. ஸோ வந்து டிடிஎஃப் இப்போ நம்ம தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. ஸோ வந்து தமிழ்நாடுக்குள்ளே எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம்னா கரெக்டாக கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கோங்க. என்ன வாசா சொல்கிற, நீ தான் பெங்களூரில் ஸ்டே பண்ணுறேன்னு சொன்னியே அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். கடைசியாக வந்து இப்போ என்ன முடிவை மாற்றிட்டேங்க. சரி வாங்கப்போ கோயம்புத்தூருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். பட் என்னோட எய்ம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இருட்டுறதுக்குள்ளே போகணும். பட் உண்மையாக சொல்கிறேங்க, இது வரைக்கும் நான் எந்த ரைடு முடிச்சு வீட்டுக்கு வரும்போதும் இந்த நேரமாகவே வந்தது கிடையாதுங்க. இருட்டுக்கு முன்னாடி வரணும்னு நானும் ரொம்ப வாட்டி ஆசைப்படுவேன். பட் அந்த மாதிரி வந்ததே கிடையாது. இன்னும் நம்ம வீட்டுக்கு 288 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்கு. எத்தனை மணிக்கு நம்ம வீட்டுக்கு போய் ரீச் ஆகும்னு சொல்லி நம்ம கூகுள் மேப் என்று குட்டிச்சா தான் போட்டிருக்குன்னா 7:15 தான் போய் ரீச் ஆகும்னு சொல்லி போட்டிருக்கு. அதாவது 7:20. சரி, ஒரு 5 நிமிஷம் கம்மி பண்ணி சொல்லாமேன்னு சொல்லி சொன்னேங்க. டிடிஎஃப் டைம் வந்து 4 o'clock ஆச்சு. ஸோ வந்து இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மழை தான் பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம எந்த ஸ்டேட்டை தாண்டி போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா சேலம் ஸ்டேட்டை தாண்டி போகிறோங்க. வெயிட் பண்ணுங்க, கண்ணொன்னு தெரிய மாட்டேங்க. வைசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஓகேங்க. ஸோ வந்து இன்னும் நமக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா கோயம்புத்தூருக்கு 116 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக வந்து இப்போ இந்த டைமை சேவ் பண்ணுறதுக்கு தாங்க போட்டு விரட்டுன்னு விரட்டிட்டு இருந்தேன் பைக்கை. பட் டிடிஎஃப் அல்டிமேட்டான பைக் ரைடுங்க. ரொம்ப 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 அல்டிமேட்டான பைக் ரைடு இன்னைக்கு நம்ம பண்ணுறது. சரி வாசா, அதெல்லாம் இருக்கட்டும். எதனால் வந்து நீ வீட்டுக்கு சீக்கிரம் போகணும் அப்படிங்கிற, நைட்டானா போக மாட்டேங்கிற, டே டைமில் தான் போகணுங்கிற, என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். வெயிட் பண்ணுங்க, கேமரா ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். எஸ், ஆனில் தான் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஆக போகுது, ஏன்னா பேட்ரி டவுனு. இன்னொரு 2 பேட்டரி வந்து சார்ஜ் போட்டிருக்கேன். பட் அது சரியாக தெரிலங்க சார்ஜ் ஆகுதா இல்லையான்னு. ஏன்னா நம்ம வண்டி குலுங்கி போகிறதுனால ஆஃப் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. எங்கே டிடிஎஃப் விட்டேன், என்ன ரீசன் வந்து பார்த்தா இதுவும் நம்ம பைக் டெலிவரி எடுத்தோடனே நம்ம வீட்டுக்கு வராது, அதுவும் ஒன்று தாங்க. காரணம் வந்து பார்த்தா எங்கள் அப்பா தான். ஸோ வந்து எங்கள் அப்பா தான் வந்து எங்கள் அப்பானா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. சரிங்களா, இப்போ இல்லை, தவறிட்டார். எங்கள் அப்பா வந்து போலீஸாக இருந்தார், எஸ்ஐயாக இருந்தார். ஸோ வந்து ரொம்ப தங்கமான மனுஷன். எனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காருங்க. நான் எப்போவுமே எங்கள் அப்பா மாதிரி இருக்கணும்னு தான் ஆசைப்படுவேன். ஸோ வந்து எங்கள் ஊர்லேயே வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு புல்லட் வச்சுருந்தது எங்கள் அப்பா தான். ஓகேவா, அந்த சவுண்டு அது வந்து பெட்ரோல் இன்ஜின் கிடையாது, டீசல் இன்ஜின். பாட்ட 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 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ வந்து கிட்டத்தட்ட 6 HP இன்ஜின். ஸோ வந்து எக்ஸாஸ்ட் நோட்டு பயங்கரமாக இருக்கும். ஸோ வந்து ஊரில் எல்லாருக்குமே தெரியும், ஓ போலீஸ் வெங்கடேஷ், எங்கள் அப்பா பேர் வெங்கடாச்சலமா. ஸோ வந்து ஓ போலீஸ் வெங்கடேஷ் வந்துட்டாரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பைக்கோட சவுண்டு வந்து எங்கள் அப்பாவுக்கு நல்ல ஒரு அடையாளமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம எப்படியோ கஷ்டப்பட்டு சூப்பர் பைக் வாங்கிட்டோம். ஸோ வந்து இப்படி, அதாவது சூப்பர் பைக் வாங்கின உடனே ஸ்டாக் எக்ஸாஸ்ட் நோட்டில் தான் இருந்துச்சு. அந்த ஸ்டாக் எக்ஸாஸ்ட் நோட்டோட நம்ம வீட்டுக்கு போகக்கூடாது, நம்ம ஊர் சைடே போகக்கூடாது. நம்ம ஊருக்குள்ளே போனோம்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாஸ்ட் நோட்டோட போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்போ ரைடு கிளம்பி போனவன். கிட்டத்தட்ட ரொம்ப மாசமாச்சுங்க. இப்போ வரைக்கும் நம்ம வண்டி எடுத்ததுலேருந்து இன்னும் நான் ஊருக்கே போகல, வண்டியும் அங்கே காட்டலை. ஸோ வந்து இப்போ தான் வந்து இப்போ என்ன நம்ம ஊருக்கு போகிறோம், நம்ம ஹோம் டவுனுக்கு போகிறோங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் வந்து இப்போ என்ன நம்ம பைக் எடுத்து போய் வீட்டில் வைக்க போகிறோங்க. அண்ட் வந்து எங்கள் அப்பா நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காருங்க. ஸோ வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் கூட நம்மளை ட்ரோல் பண்ணாங்க நிறைய பேர். ஸோ வந்து தங்கம் சாமின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் பேசுறதுக்கு. ஸோ வந்து இது வந்து யார் எனக்கு பழக்கி விட்டதுன்னா எங்கள் அப்பா தாங்க. ஸோ வந்து எங்கள் அப்பா என்ன சொல்லுவார்னா, எல்லாரையுமே வாங்க போங்கன்னு தான் பேசணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஆக்சுவலி கோயம்புத்தூர் ஸ்லாங் தான். ஸோ வந்து கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் பேசிக்காகவே இந்த வாங்க என்னங்க பண்ணுறீங்க அப்படின்லாம் வரும். ஓகேவா, பட் வந்து இப்போ அதை வந்து யாரும் பெருசாக ஃபாலோ பண்ணுறதில்ல. பட் எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்தே திட்டிகிட்டே இருப்பார், வாங்க போங்க அப்படின்னு சொல்லி பேசணும் அப்படின்னு சொல்லி. எங்கள் அப்பா போலீஸ் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப டெரராக இருப்பார். செம்ம டெரர். ஊரில் வந்து எல்லாருமே பயப்படுவாங்க எங்கள் அப்பா பார்த்தா. ஸோ வந்து நான்லாம் வந்து இப்போ என்ன ரொம்ப பயப்படுவேன், ஏன்னா பிடிச்சி அடிச்சிருவார். அதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன எங்கள் அப்பா வாங்க போங்கன்னு சொன்னதுலேருந்து நான் எல்லாத்தையுமே வாங்க போங்கன்னு தான் பேசினேன். இது சின்ன வயசுலேருந்தே ஒரு பழக்கம். அதுக்கப்புறம் என்னை விட வயசில் சின்ன பையனா வாடா போடான்னு சொல்லி கூப்பிடக்கூடாது,
அவங்கள வந்து நீ என்னன்னு சொல்லி கூப்பிடணும்னா தங்கம், சாமி, மயிலு இப்படிதான் பேசி பழகணும் அப்படின்னு சொன்னார். ஸோ நான் அன்னையிலேருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் நான் விட முடியல. ரீசெண்ட் டைமில் நிறைய பேர் நம்ம ட்ரோல் பண்ணுறாங்க நம்ம தங்கம் சாமின்னு சொல்கிறதுனால. சரி இனிமேல் நம்ம அப்படி கூப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லி நானும் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்க சீரியஸ்லி. அது என்னன்னு தெரியல, ஏதோ நம்மளோட நேச்சரே போன மாதிரி இருந்துச்சு. நம்மளோட இது வசா, இது நம்ம இல்லையே வசா, அப்படியே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேங்க உண்மையா. அந்த 2 வார்த்தையை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சதுக்கு நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். என்ன பண்ணாலும் அந்த வார்த்தை வந்துடுது, பேசாமல் இருந்தாலும் அது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆகிடுது. நான் எப்போவுமே டிடிஎஃப் நம்ம கமெண்டில் யாராவது அண்ணான்னு சொல்லி மெசேஜ் பண்ணாலே நான் வந்து லவ் யூ தங்கும் அப்படின்னு சொல்லி எப்போவுமே சொல்லுவேன். அது என்னோட நேச்சர். பட் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா லவ் யூ தம்பு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். அது காரணம் என்னென்னா, சரி அந்த வேர்டை இனிமேல் நம்ம சொல்ல வேணாம் நானும் ட்ரை பண்ணேன். ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் ஆனதாங்க மிச்சம். அது என்னன்னு தெரியல டிடிஎஃப். எங்கள் அப்பா நல்ல விஷயத்த தான் சொல்லி கொடுத்தாரு. தெரியல, மேபி நினச்சிருப்பாங்க போல அவங்க. ஸோ வந்து நம்ம சும்மா வேணும்னே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி. பட் இதுதாங்க நம்ம ஸ்லாங்கு, என்னங்க பண்ணுறது. ஓகே டிடிஎஃப், கேமரா இன்னும் ஆஃப் ஆகாமல் இருக்கா? எப்பா என் சோக கதையெல்லாம் கேட்டு நீ இன்னும் இருக்கே, ரொம்ப பெருமையாக இருக்குப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆஃப் ஆகிடுங்க. ஊருக்குள்ள வெளிச்சமான டைமில் அப்படின்னு போனுங்க. ஐயோ, அது என்னோட இவ்வளோ வருஷ கனவு. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேங்க என் தம்பி கிட்ட, டே மாப்பிள்ள எனக்கு ஒரே ஒரு ஆசைடா, நம்ம ஊரில் இப்படி ஒரே ஒரு வாட்டி பைக் ஓட்டணும்டா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது அவ்வளோ வேகமாக கிடையாது, இந்த எக்ஸாஸ்ட் நோட்டோட ஓட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கேன். நிறைய இடத்துல என் மனசெல்லாம் விட்டுட்டேங்க. எப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி இல்லை பாசா இந்த பைக்லாம் நம்மளால வாங்க முடியாது, இதை பற்றி கனவு காண்றது வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் யோசித்தேன். அப்புறம் அந்த ஹார்ட் ஒர்க்கை விடவே இல்லை. கடைசியாக எப்படியோ ஒரு வழியாக பேபி இன் அவர் ஹேண்ட். கொஞ்ச நாள் போட்டுங்க, இன்னும் பவர்ஃபுல்லாக வேர்ல்ட்லேயே பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜினை வாங்கலாம். இப்போதைக்கு வேர்ல்ட்லேயே ஃபாஸ்டஸ்ட் பைக்னா கவாசாக்கி நிஞ்சா H2R தான். பட் அது இல்லீகலுங்க. அது வந்து வாங்கிக்கலாம், பட் ரோட்டில் ஓட்ட முடியாது, ஒன்லி ட்ராக். அப்புறம் அது வாங்கி வச்சு வேஸ்ட் இல்லை நமக்கு. ஆக்சுவலி சூப்பர் ஸ்போர்ட்ஸ் வாங்கினாலே வேஸ்ட்டு, அதில் இது அதை விட வேஸ்ட்டு. எங்கேயுமே எடுத்துகிட்டு போக முடியாது. எங்கள் ஊர்லேருந்து இந்த காரமடை மேட்டு போல கோயம்புத்தூருக்குள்ளே சுற்றிக்கலாம். கோயம்புத்தூர் கூட சுற்ற முடியாது, எங்களோட வில்லேஜ் சைடுக்குள்ளேயே சுற்றிக்கலாம். வேற என்ன பைக் வாங்கலாம் டிடிஎஃப்? அப்படி வாங்கினா H2 இல்லைன்னா ஹயபுசா, டுக்காட்டி, S1000RR இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணலாம். யார்ட்டையுமே இல்லாத பைக்காக ரேராக சூஸ் பண்ணலாம். நான் பேசிக்காக யாரு கூடயுமே கொலாப் ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன். பட் இந்த டுக்காட்டி இந்த யமகா இவங்கெல்லாம் வந்து நம்மகிட்ட ப்ரொமோஷனுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பேங்க. டிடிஎஃப் நம்ம கோயம்புத்தூருக்கு வந்து ரீச் ஆயாச்சு. நானும் வந்து பார்த்தா இந்த காரமடைக்கு இப்படி வந்து ரீச் ஆகும், அப்படி வந்து ரீச் ஆகும்னு என்னென்னமோ ஸ்கெட்ச் போட்டா இது புது வழியில் கூட்டு போயிடுச்சுங்க. பட் இந்த வழி நான் ஆல்ரெடி வந்திருக்கேன். பட் எனக்கு மனப்பாடமாலாம் எனக்கு தெரியாது. நம்ம நித்தின் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான்லங்க, அவன் தான் இந்த வழியை அடிக்கடி யூஸ் பண்ணுவான். அவனுக்கு தான் நல்லா மனப்பாடமாக தெரியும். இன்னும் நம்ம காரமடை 8.6 கிலோமீட்டர்ஸ் இருக்காமாங்க. காரமடையிலேருந்து இன்னொரு 15 கிலோமீட்டர் 18 கிலோமீட்டர் வரும் நம்ம ஊர். ஆனால் இருட்டிடுங்க, ஏன்னா இப்போ வந்து மழை பெஞ்சு முடிஞ்சிருக்குல்ல, அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கே இருட்டிடுச்சு. வெறும் டைம் வந்து 5:30 தான் ஆச்சு. மற்ற நாள்லாம் அங்கே 6:30 வரைக்கும் இருட்டாது. அது இன்னைக்கு டிடிஎஃப் வரோன்னு தெரிஞ்ச உடனே 5:30க்கே இருட்டிடுச்சு. கடவுளே கடவுளே, நம்ம ஊருக்கிட்ட வந்தாச்சுங்க. ஓ மை காட், என்னோட ஹாப்பினஸை வந்து சொல்ல எப்படி சொல்றது, வார்த்தைகளே இல்லைங்க. இதுதாங்க எங்கள் ஊர் சினிமா தேட்டர். ஸோ வந்து இங்கே எப்போவுமே கூட்டமாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால இங்கே மட்டும் சேஃபாக போய்க்கணும். ஓ மை காட், எத்தனையோ ஊரில் வேற லெவல் பண்ணியிருக்கோங்க. பட் நம்ம சொந்த ஊரில் சூப்பர் பைக்கில் போகிறது தனி சுகம் தான்ப்பா.
டிடிஎஃப் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறேங்க. ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறேன். இவ்வளோ நாள் கூட இந்த மாதிரிலாம் த்ராட்டில் கொடுத்தது கிடையாது. ஸோ வந்து மேக்ஸிமம் கூட்டம் இருக்கிற இடத்துலலாம் வந்து பார்த்தா நான் எப்பவுமே த்ராட்டில் கொடுக்க மாட்டேன், அவாய்ட் பண்ணுவேன். பட் இன்னைக்கு ஐயோ இது நம்ம ஊரில் யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க, எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் ஒரு ரீசன். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தா ஏதோங்க விடுங்க, நான் அப்படியே இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கேங்க. ஆஃப் ரோடு இருந்தா என்ன, ஆஃப் ரோட்லேயும் முறுக்குவேங்க நான். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு போகிற வழி ஃபுல்லாமே ஆஃப் ரோடு தானே. என்னப்பா இது, நம்ம வீட்டு வழியே மாறி போச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக. ஒரு 6 மாதம் 8 மாதம் சூனாப்பானா ஊரில் இல்லைன்னா என்னென்னமோ நடந்துருது. ஓ மை காட் டிடிஎஃப் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோங்க. வீட்டுக்கு வந்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு. அந்த சொந்த ஊர் எப்பவுமே சொர்க்கம் தான்ப்பா. ஏன் முறுக்குறேன்னு எனக்கும் தெரியாது, எதுக்கு சவுண்டு கொடுக்குதுன்னு அதுக்கும் தெரியாது. ஆனால் நாங்கள் முறுக்குவோம். எப்படி இருக்கீங்க? இதுதாங்க எங்கள் அம்மா. எங்கள் அம்மா ஃபேஸை ரிவீல் பண்ணவே மாட்டேன்பாங்க, இன்னைக்கு ரிவீல் பண்ணிட்டேன். மம்மி 11 lakhs எப்படி இருக்கு சவுண்ட்? என்னப்பா கேமரா பார்த்தாலே ஓடுறாங்க. ஐயோ நம்ம தங்க மயில், அட நம்ம ஃபீனிக்ஸு, அட நம்ம புல்லட்டு, அட நம்ம எக்ஸலு, அடடா எல்லாரையும் இங்கே பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ குழந்தை இருக்கா, மறந்துட்டேன். நோ, நான் இந்த இடத்துல தான் நிறுத்துவேன். இது உங்களுக்கு தெரியாது ஏன்னு. எஸ், ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு டிடிஎஃப். ஐ எம் வெரி 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 ஹாப்பிங்க. என்ன அட்டகாசம் டிடிஎஃப். அன்றைக்கி நான் சொன்னேன் அதே மாதிரி நிறைவேற்றி முடிச்சாச்சு டிடிஎஃப். இதே இடத்துல சூப்பர் பைக் நிற்குன்னு சொன்னேன், அதே இடத்துல நிறுத்தியாச்சு. வீடை கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்கங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி ஹோம் டூரில் நான் போடுறேன். உடம்பெல்லாம் செம்ம பெயின். நேற்று நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, சாப்பிடலை. அம்மா முகத்தை காட்டுங்க. ஸோ வந்து கடவுளே, எங்கள் அம்மா ஃபன் பண்ணுறாங்கங்க. ஸோ வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து கேமராலெல்லாம் வரக்கு லைட்டாக கூச்சோங்க. ஸோ வந்து அதனால தான் வரமாட்டேன்னாங்க. இப்போ தான் வந்துட்டாங்களே, தெரில எடிட்டிங்கில் இதை போடுவேனா மாட்டேனான்னு. ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் கொடுப்பாங்க எங்கள் வீட்டில். தங்க மயில் எப்படி மாப்பிள்ள இருக்க, வாடா உன்னை ராஜாத்தி. ஃபுல்லாக மாடிஃபிகேஷன் பண்ணுறேன்டா. ஆனால் நல்லா தாங்க இருக்குது. இப்போவே சின்ன பிரச்சனை தான், மித்தபடி வேறு எதுவும் கிடையாது. கையெல்லாம் ரொம்ப வலிக்குதுங்க. ஓகே, நம்ம ஜார்விஸ்க்கு ஹேண்டில் பார் மாற்றிட்டுமா வேணாமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டிடிஎஃப். ஹேண்டில் பார் முடிஞ்சால் மாற்றிடலாம். நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டு இருக்கோங்க. டிடிஎஃப் எங்கள் அம்மா ஷாக் ஆனது செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சில் முக்காடு போட்டு போவாங்கங்க. ஸோ வந்து எங்கள் அம்மாவுக்கு கேமரா ஷை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஃபியர் இந்த கேமராவை பார்த்து. அதனால தான் வேறு எதுவுமே இல்லை.
கேட்டு பார்க்கலாம் அம்மா வீடியோவில் வரீங்களா அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறம் வீடியோவில் அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நம்ம கம்பல் பண்ண வேணாங்க, விட்டுடலாம். பட் இருந்தாலும் அட்ராசிட்டி பண்ணாமல் இருக்கக்கூடாது. எங்கள் அம்மாவுக்கு கேமரா பார்த்து தான் பயம். அப்போ அதை வச்சே நம்ம எங்கள் அம்மா கூட விளையாடலாம், ஓகேங்களா? ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம ஷிப்பில் இருக்கோம். ஏவாசா நீ வந்து ஷிப்பில் இருக்கிற வீடியோ போடாமல் இன்னும் நம்ம நேபாள் ரைட் என் பண்ணுற வீடியோவே போட்டுட்ருக்கேன் நிறைய பேர் கேட்டாங்க. அதுக்கு காரணம் வேறு எதுவுமே இல்லைங்க. ஸோ வந்து நம்ம ரிட்டர்ன் வர்ற ரைட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டினியூஸாக பைக் ரைட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ வந்து நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ தரோம், ஓகேவா? அப்போ அந்த ஒரு நாள் கேப் ஆகுது. அதே மாதிரி பைக் ரைட் விடாமல் நைட் ஃபுல்லாக தூங்காமல் ஓட்டிட்டு வரதுனால 2 நாள் ஆகிடுது. ஸோ அது இப்படி கேப் விட்டு தான் அந்த ஒரு வீடியோ கேப் ஆகிடுச்சு. ஸோ வந்து நான் இந்த வீடியோலாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட நான் டேரெக்டாக இந்த க்ரூஸ் கப்பலில் வர்றது போட்டுருந்துருக்கலாம். பட் அப்படி போட்டேன்னா ஒரு ஸ்டோரி டெல்லிங் இல்லாமல் போயிடும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே நான் டேரெக்டாக வந்து இந்த க்ரூஸ் கப்பல் இருக்கிற மாதிரியே வ்ளாக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரிங்க க்ரூஸ் கப்பலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி வர்றதெல்லாம் போடல. நான் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கப்பலில் இருந்தே நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணிடுறேங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து பண்ணிக்கிறேன். டேக் கேர். இவ்வளோ வேகமாக போகலாம், சேஃபாக போங்க. நம்ம ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க. நம்ம ஜார்விஸை எடுத்து வேறு லெவலில் மாடிஃபை பண்ணிடலாம் சீக்கிரமாக. ஓகே, டாடா பை பை, டேக் கேர். எவ்வளோ வேகமாக போகலாம், சேஃபாக போங்க. அது மாதிரி ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க, ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க. பை டிடிஎஃப் லைவ் ஒரு மிஸ் லாட்ஸ். பார்த்து பத்திரமா இருங்க டிடிஎஃப். சீக்கிரமாக மீட்டப் வச்சிடலாம், சரிங்களா? வர ஜூன் 29 பிளான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஏதுன்னு சொல்லி சீக்கிரமாக நல்ல ஒரு பிளான் பண்ணிட்டு சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேங்க.